2008ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்சவுக்கு யுத்தத்தை குழப்புவதற்கான தேவை காணப்பட்டது. 2008ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் பாதுகாப்பு சபையில் மஹிந்த ராஜபக்சவும் கோட்டாபய ராஜபக்சவும் கரன்னாகொட மூவரும் இணைந்து ஒரு யோசனையை முன்வைத்திருந்தனர். அப்போது நான் வலிஓயா படைப்பிரிவில் இருந்தேன். அப்போது நாம் 4 பக்கங்களும் சுற்றி வளைத்திருந்தோம். இவ்வாறு செல்வதில் எவ்வித பிரயோசனமும் இல்லை என்ற தீர்மானத்தை கொண்டு வந்திருந்தனர். இவ்வாறு செய்தால் யுத்தம் இன்னும் நீடிக்கும். 4 பக்கம் செல்வதனால் அதிக பாதிப்பு ஏற்படும். வவுனியாவிலிருந்து முல்லைத்தீவுக்கு கோடு வரைந்து இந்த கூட்டின் முறையின் பிரகாரம் தாக்குதல் நடத்த முடியும் என தெரிவித்தனர். நீங்கள் நேரத்தை வீணடிக்கிறீர்கள் என்றார்கள். அந்த நேரத்தில் என்னை அதைரியப்படுத்தினர். யுத்தத்தை குழப்பும் செயற்பாட்டில் ஈடுபட்டிருந்தனர். இவர்கள் யுத்தத்தை குழப்பும் மற்றும் ஒரு செயற்பாட்டினையும் முன்னெடுத்திருந்தனர். அதனை நான் வீடியோ மூலம் ஒளிபரப்புகிறேன். 2009ஆம் ஆண்டு இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது 2009 மே மாதம் 17ஆம் தேதி இடம்பெற்ற நிகழ்வு. அப்போது நான் சீனாவில் இருந்தேன். அன்றிரவு 9 மணி அளவில் நான் இலங்கைக்கு வருகை தந்திருந்தேன். நான் இலங்கைக்கு வரும் முன்னர் இடம்பெற்ற விடயமே இந்த வீடியோவில் காணப்படுகிறது. Other thing is, they have 6 of our soldiers with them. I think that they are there now. They got exchange and everything. Hello, we should not surrender again. If they are surrendered to government forces, yes. If they are surrendered to ICRC, no. ஆம் ஆண்டு மே மாதம் 17ஆம் தேதி நண்பகல் வேளையில் இந்த விடயம் இடம்பெற்றுள்ளது. காலை வேளையில் பாதுகாப்பு செயலாளரிடமிருந்து வந்த தொலைபேசி அழைப்பில் அவர்கள் பேசுகின்றார்கள். செயலாளர் பேசுவதாக ஷவேந்திர சில்வா அந்த நேரத்தில் குறிப்பிடுகிறார். இது நண்பகல் வேளையில் இடம்பெற்ற சம்பவம். இது தொடர்பில் நான் அறிந்திருக்கவில்லை. நான் சீனாவில் இருந்தேன். எனக்கு அறிவிக்கவில்லை. எனினும் தொடர்பாடல்களை மேற்கொள்வதற்கான உபகரணங்கள் என்னிடம் காணப்பட்டன. தொலைபேசி அனைத்தும் காணப்பட்டன. பாதுகாப்பு சபையினர் என்னுடன் கலந்துரையாடி இருக்க முடியும். நான் சீனாவில் இருந்தாலும் எனது நடவடிக்கை பிரிவினர் அங்கு இருந்தனர். அவர்களுக்கு நான் தொடர்ச்சியாக கட்டளை பிறப்பித்திருந்தேன். என்னிடம் கூறாமல் 17ஆம் தேதி காலை வேளையில் இவர்கள் கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தனர். ஐசிஆர்சியின் முன்னாள் பிரதானி, அம்னஸ்டி இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட குழுவினர், பாசில் ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச ஆகியோர் கலந்துரையாடினர். பயங்கரவாத தலைவர்கள் சரணடைவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவதற்கான கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தனர். எல்டிடியினரை மொத்தமாக இல்லாமல் செய்வதே என்னுடைய திட்டமாக காணப்பட்டது. அதற்காகவே யுத்தம் திட்டமிடப்பட்டது. யாரும் அடிப்பணிவதற்கோ நெருங்கி வருவதற்கோ உயிர்களை பாதுகாப்பதற்கோ எல்டிடியினரை பாதுகாப்பதற்கான தேவை எமக்கில்லை. மிகவும் தெளிவான நோக்கத்துடன் யுத்தம் செய்தோம். அன்று நாம் 400 மீட்டருக்குள் எல்டிடியினரை முடக்கினோம். முல்லைத்தீவினை விட சற்று மேல் பகுதி, முள்ளிவாய்க்காலுக்கு கீழ்ப்பகுதி, நந்திக்கடல் பகுதியில் 16ஆம் தேதி இரவு நாம் அவர்களை முடக்கியிருந்தோம். இன்னும் சில மணித்தியாலங்களில் நாம் அழிந்து போய்விடுவோம் என்று அவர்களுக்கு தெரியும். நாம் எல்டிடிக்கு அடிப்பணிய போவதில்லை. அவர்களை இல்லாமல் செய்யும் நோக்கமே காணப்பட்டது. அந்த நேரத்தில் இவர்கள் இவ்வாறான கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தனர். கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்ட விதம் தொடர்பில் அவர் கூறுகிறார். உங்களுக்கு சத்தம் தெளிவாக கேட்கவில்லை என்றால் சப்டைட்டில் செய்யப்பட்டுள்ளது. இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்தவர் நாட்டிலிருந்து தப்பியோடியுள்ளார். கோட்டாபய அவரை கொல்வதற்கு நடவடிக்கை மேற்கொண்டமையினால் அவர் வெளிநாட்டில் தலைமறைவாகியுள்ளார். இராணுவத்தினரிடம் சரணடைய முடியாது என எல்டிடியினர் கூறியிருந்தனர். 3ஆம் தரப்பினரிடமே சரணடைய முடியும் என அவர்கள் தெரிவித்திருந்தனர். எனினும் நாம் அதனை கேட்கவில்லை என கூறுகிறார்கள். இராணுவத்தினரிடம் சரணடைய விரும்பினால் இவர்களை பொறுப்பேற்குமாறு ராஜபக்சக்கள் உத்தரவிடுவார்கள்.
அவர்களை காப்பாற்றுமாறு உத்தரவிடுவார்கள். 17ஆம் திகதி ராஜபக்சவின் தலையில் விஷக்கிருமிகள் காணப்பட்டன. அவ்வாறு நடந்திருந்தால் வடக்கு கிழக்கில் இன்று பிரபாகரனை முதலமைச்சராகி இருப்பார். சூசை, பொட்டு அம்மான், அவரின் மனைவி உள்ளிட்டவர்கள் இருந்தார்கள். கிழக்கில் இருந்து தப்பி சென்ற ரமேஷ் போன்றவர்கள் இருந்தார்கள். அவர்களின் உயிரை காப்பாற்றுவதற்காகவே 17ஆம் திகதி வீரர் என கூறப்படும் நபர் முயற்சி செய்தார். இந்த ஒளிப்பதிவினை மக்கள் பார்க்க வேண்டும், அது தொடர்பில் அறிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு காலமும் அதனை வெளிப்படுத்தாமல் ஊடகவியலாளர் வைத்திருந்தார். வேறு வழி மூலம் எனக்கு கிடைத்தது. அதனாலேயே நான் மக்கள் பார்வைக்காக வெளியிட்டிருந்தேன். வெள்ளைக்கொடி விவகாரத்தை என் தலை மீதே சுமத்துகிறார்கள். என் மீது சேறு பூசும் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தனர். வெள்ளைக்கொடி ஏந்தி வந்தவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாக கூறினார்கள். வெள்ளைக்கொடி விவகாரம் அனைத்தும் உருவாக்கப்பட்டது இங்கிருந்த ஊடகவியலாளரின் கேமராக்களில். அவ்வாறன்றி நான் உருவாக்கிய விடயம் அல்ல. இந்த சரணடைந்த கதையை தான் ஊடகவியலாளர்கள் இன்னும் சுவாரஸ்யப்படுத்தி சில இடங்களில் கூறினர். சரணடைய வருவதென்றால் வெள்ளைக்கொடி ஏந்தி கொண்டுதானே வருவார்கள். வெள்ளைக்கொடி ஏந்தி வருபவர்களை சரணடையுமாறு கூறினார், துப்பாக்கிச் சூடு நடத்துமாறு கூறினார் என்றெல்லாம் கூறி இந்த கதையை வேறு திசைக்கு திருப்பினர்.